ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சனி பயிற்சினால் நானும் எங்கள் அத்தை வராங்கல்ல, நானும் எங்கள் அத்தை வந்து கோயிலுக்கு போகிறோம். எங்கெல்லாம் போகிறோம், எப்படிலாம் போகிறோம், எந்த கோவிலுக்கு போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு சனி பயிற்சி, நீங்கள் எந்த ராசி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சனி பயிற்சிக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்றத சொல்லுங்கள். சரி வாங்க போகலாம். செல்வா வீட்டில் இருக்கார், தர்ணிஷ் தியா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேராவணி வந்துட்டு இப்போ மாலை வாங்க போகிறோம். மாலை, விளக்கு, எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. எண்ணெய் வாங்கியாச்சு, நிஜாம் பாப்பு, விளக்கு, இது திரி சின்ன திரி, அவ்வளோதாங்க. 10 ரூபா பத்தி கட்டணும், அவ்வளோதான். இப்போ கதமும் மல்லி போவாங்க. அப்புறம் மல்லிகைப்பூ எவ்வளோ? 50 ரூபாய்க்கு கொடுங்க. 50 ரூபாயா 100 ரூபாயா? ரோஸ் 2 கொடுங்களே. எவ்வளோ ஆச்சு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டீ கடைக்கு, அத்தை வந்து டீ கடைக்க வந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ கேட்டோடனே அந்த போர்டு தெரியுதுல்ல, இந்த இடத்துல நான் கை வைக்கிற இடத்துல போர்டு தெரியும். கை வச்சா பிரரர் ஆகுது. அந்த இடத்துல கோயில் போர்டு இருக்கான், அங்கே தான் கோவிலாம். இப்போ நம்ம போவாங்க. அத்தை டீ குடிக்கிறாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம். நான் வந்து ஒரு போண்டா வாங்கி சாப்பிடணும். அத்தை வெங்காய போண்டா டீ வாங்கி குடிச்சிட்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா இந்த அச்சயபுரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா. சரி வாங்க போவோம். சனி பகவான் வந்து கல்யாண கோலத்தில் இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறவங்க வந்து ஒரு 3 வாரம் வந்து விளக்கு போட்டு போனால் கல்யாணம் நடக்குன்னு இருக்காங்க. சரி வாங்க போய் பார்ப்போம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலை கண்டுபிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பாட்டு ஓடுது, அதனால தான் கொஞ்சம் எட்டி வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாரை கும்பிட்டு நம்ம வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே போவோம். சுடுது, செருப்பு வேறு அங்கேயே கழட்டிட்டு வாங்க. கோயிலுக்கிட்டேயும் வந்து பாட்டு ஓடுது, கொஞ்சம் இப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வீடியோ எடுத்துருவோம் வாங்க. மங்கள சனீஸ்வரர் பாருங்கள். இல்லை எல்லோரும் எடுத்தாங்க, அதனால தான் நானும் வீடியோ எடுக்கிறேன். பாருங்க, பெருமாளா சனி பகவான் தான். காட்சி கோலம், அதான் கல்யாண காட்சின்னு சொன்னார்ல. 2 மனைவியோட திருமண கோலத்தில் இருக்கார். என்னென்ன ராசிக்கு என்னென்னன்றதை வந்து எல்லாமே இங்கே போட்டிருக்க பாருங்கள். எந்தெந்த ராசிக்குன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரத்துக்கெலாம் வந்து நன்மை பெறும் ராசிகளாம். பரிகாரம் செய்ய வேண்டிய அது வந்து மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த பக்கம் ராசி போட்டு அதுக்கு என்னென்னன்றதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம். ஒவ்வொரு அர்ச்சனையாக பண்ணலான்னு, ஏன்னா எங்கள் அத்தை பண்ணணும், அப்புறம் என் பேருக்கு பண்ணணும், அப்புறம் மாமா அவங்க பேருக்கெலாம் பண்ணணும். வாங்க போவோம். அர்ச்சனை பண்ணணும். செல்வகுமார் தரணீஷ் துளாராசி சுவாதி நட்சத்திரம். ஸ்ரீதியா கடகராசி ஆயில் நட்சத்திரம். நிஷாந்தி சிம்மராசி மக நட்சத்திரம். சிவன் தான் வந்து கொடுத்த மாலையை போட்டாங்க. கல்யாண கோலத்தில் இருக்கார் பாருங்க, 2 மனைவியோட. அவரோட வாகனம் பாருங்க, காகம். இங்கே கோயிலை வந்து வீடியோ எடுக்கலாம், ஒன்றுமே சொல்லலை. செந்தில்குமார் திருவோண நட்சத்திரம் மகர ராசி. விசாலாட்சி சுவாதி நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் துலாம் ராசி. இன்னொரு அர்ச்சனை. சுருளி ஆண்டவர்
வந்து அஸ்வினி நட்சத்திரம். சூரியனுடைய மேசராசி நம் திசையா வசந்தா நட்சத்திரம் தெரியல. வசந்தா ஜென்மராசி நம் திசையா சுபலட்சுமி, சுஜிலட்சுமி, சுபலட்சுமி நம் திசையா சுஜி நம் திசை சுபசிரி நம் திசையா சக குடும்பம் குடும்பானாம் சேம தைரிய வீரிய விஜய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 27 விளக்கும் இங்கே வந்து எரியுது பாருங்கள். நான் நல்லபடியாக எரிய வச்சிட்டேன், ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 27 விளக்கு ஏற்றிட்டேன். இதுக்கப்புறமேட்டு எள்ளு விளக்கு எனக்கு ஒன்று, எங்கள் மாமா 2 பேத்துக்கு, அவங்க எங்கள் 3 பேத்துக்கும் எள்ளு விளக்கு ஏற்றிடுவோம். லட்சுமி அம்மா இருக்காங்க, அங்கே தான் விளக்கு போட்டோம். அங்கே எரியறது 27 விளக்கும் 3 எள்ளு விளக்கும் எல்லாமே என்னோட தான் எரியுது. இங்கே எங்கள் அத்தை லட்சுமிக்கு, மகாலட்சுமிக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. மீதி எண்ணெய் இருந்துச்சு, சரி இதுக்கு ஊற்றிடலான்னு ஊற்றுறாங்க. மீதி பூவும் இருந்துச்சு பாருங்க, இந்த அர்ச்சனைக்கு வெட்டின பூவு, பழமும். காசு போட்டுருக்காங்க, காசு எங்கள் அத்தை வைக்க சொல்லுவாங்க. இங்கே வந்து அம்பாள் இருக்காங்க, இங்கே பாருங்க. அபிவிருத்தி நாயகி தொட்டு கொடுப்போம். நல்லா பழங்காலத்து கோவில், அதனால இங்கே விசேஷமாக இருக்குது. 200 வருஷம் பழமையான கோயிலாம் பாருங்க. கோபுரத்தை பார்த்து கும்பிடும். உள்ளே வந்து சிவன் இருக்காங்க. அதுக்கப்புறம் விருச்சிக அம்பாள் அது இருக்காங்க. வாங்க சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்லான்னு அத்தை வாங்க சொல்கிறாங்க. ஆனால் கோயிலில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பொங்கலும் புளியோதரையும் கொடுத்தாங்க. அத்தையும் வந்து பொங்கலும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கிட்டுலாம் பாட்டு ஓடுது, நானும் அத்தையும் பாட்டு இல்லாமல் தனியாக இங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ பேராவூரணி வந்துட்டோம். அத்தை வந்து சரி கருவாடு வாங்கினா கருவாடு ரெசிபி எடுத்துக்கலான்னு செல்வா சொல்லுவார் இல்லையா, அதனால் நெத்திலி கருவாடு வந்து 100 வந்து 60 ரூபாயாம். இப்போ வாங்குவோம். 100 கொடுங்கண்ணே. இப்போ வந்து நம்ம விஸ்வம் பேக்கரி வந்துட்டோம். தியா தடிசு ஸ்கூல் விட்டு வந்துட்டு எதுவும் திங்க கேட்பாங்க, அதனால் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்குவோம். டார்க் சாக்லேட் வாங்குகிறேன். அப்புறம் தியாவுக்கு பிடிச்ச குச்சி சிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட் வாங்கலாம், அதுதான் அதில் 2 கொடுங்க. காராமணி 100 கொடுங்க. ஓகே, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன வாங்க வந்திருக்கோம்னா, தியா வந்து அந்த சாரீ பின்னு பண்ணுவோம்ல, சாரீ வந்து சென்ட்ரு பின் பண்ணுவோம்ல, அதை வாங்க வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். இதுலேயே ஊக்கு மாடலில் வரும்ல, அது வேணும். பாருங்க, நடுவில் அந்த பூ மாதிரி இருக்கும், பின் பண்ணிக்கலாம். இதில் சின்னது இருக்கும், அதை காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அத்தையும் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.